ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இருமல், அதாவது காஃப். நமக்கு காஃப் எதனால் உருவாகுது, ஸோ அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இருமல் திடீரெனவும் அடிக்கடி தொடர்ந்தும் ஏற்படும் எதிர்பாய்ச்சல் ஆகும், அதாவது ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீண்ட காற்றுப்பாதை அடைக்கும் சுரப்புகள், எரிச்சலூட்டும் பொருட்கள், அயல் துகள்கள், நுண்ணுயிரிகள் ஆகியவற்றை சுத்தம் செய்கிறது. இருமலில் 3 கட்டங்கள் உள்ளன. ஓர் மூச்சிழப்பு. குரல் வலை மூடிக்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த வெளியேற்றம் நுரையீரலில் இருந்து காற்று பலமாக வெளியேறி குரல் வலை மூடி திறத்தலும் ஓசையும் உண்டாகும். இருமல் தன்னிச்சையுடனும் அனிச்சையாகவும் உண்டாகும். தொடர் இருமல் ஏதோ ஒரு நோய் இருப்பதை சுட்டி காட்டுகிறது. உங்களுக்கு கண்டினியூஸா காஃப் இருக்கு அப்படின்னா டேம் ஷோர் அதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும். உங்களுடைய இருமல் கண்டினியூ ஆச்சுன்னா தயவு செய்து அதை அலட்சியப்படுத்தாதீங்க. இருமல் மூச்சு குழாய்களில் உள்ள நோய்களால் ஏற்படலாம். ஸோ இருமல் உங்களுக்கு வந்து காஃப் அப்படி வருது அப்படின்னா மூச்சு குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை டஸ்ட் எதாக இருந்தாலும் அதனால தான் உருவாகும். ஸோ அதுலேயும் வந்து ஒரு சில காரணங்களும் இருக்கு, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பின்வரும் காரணங்களால் உண்டாகலாம்: மூச்சு திணறல், புகைத்தல், காற்று மாசு, ஆஸ்துமா, இரைப்பை உணவு குழாய், எதிர்வினை நோய், பின் நாசி நீர் சொட்டு, நீடித்த மூச்சு குழாய் அழற்சி, நுரையீரல் கட்டிகள், மாரடைப்பு மற்றும் ஏசிஇ போன்ற தடுப்பான்கள். ஸோ இதனோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடும் இருமல், இது திடீரென தொடங்கும் சைனஸ், சளி காய்ச்சல், மூக்குப்பிழை அழற்சி ஆகியவற்றால் ஏற்படலாம். ஸோ கடும் இருமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடும் இருமல், சைனஸ், சளி காய்ச்சல், மூக்குப்பிழை அழற்சி இதனால தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஏற்படும். இது மூச்சு பாதையில் வைரஸால் ஏற்படும் தொற்று நோயால் உண்டாகிறது. சளி காய்ச்சல், குரல்வளை அழற்சி, தடிமல் போன்றவை பெரும்பாலும் மேல் பாதையில் ஏற்படும். காற்றுக்குழாய் அழற்சி, நிமோனியா ஆகியவை கீழ்ப்பாதையில் ஏற்படும். மிதமான கடும் இருமல். ஸோ உங்களுக்கு 2 வகை இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கடும் இருமல் அண்ட் மிதமான கடும் இருமல். ஸோ மிதமான கடும் இருமல் பார்த்தீங்கன்னா இது 3லேருந்து 8 வாரத்துக்கு உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கும். நீடித்த இருமல் அப்படின்னு சொல்லி இன்னொரு வகை இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 8 வாரத்துக்கு மேலேயே வந்து உங்களுக்கு இருக்கும். தொடர் இருமலால் கீழ்காண்பவற்றை உங்களுக்கு உண்டாகும்: புகைத்தல், இரைப்பை உணவு குழாய் எதிர்வினை, பின் நாசி நீர் சொட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிழற்சி போன்றவற்றால் சளி பின்னாசியால் இருந்து தொண்டைக்குள் சொட்டுதல். ஸோ உங்களுக்கு பின் நாசின்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா டைரக்டாக உங்களுக்கு வந்து தொண்டையில் சொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு இருமல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அது வந்து உங்களுக்கு நீடித்த இருமல்ல வந்து சேர்ந்துடும். ஸோ மூச்சுக்குழல் அழற்சி மற்றும் கக்குவான் இருமல் போன்ற மூச்சுப்பாதை தொற்றுகளும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து தேர்டு நீடித்த இருமல் பார்த்தீங்கன்னா இந்த 2 வகையால தான் உங்களுக்கு ஏற்படுது. ஸோ உங்களுக்கு காஃபை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா தயவுசெய்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான தனிப்பட்ட ஆன்டிபயோட்டிக்காக இருக்கு, காஃப் சிரப்ஸும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ பிபி சுகரோட கம்பேர் பண்ணும்போது இது பெரிய நோய் கிடையாது தான். பட் இருந்தாலும் பிபி சுகர் என்ன ஏஜுக்கு வரும் நமக்கு தெரியும். இருமல் அப்படி கிடையாது. 1 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கே ஆரம்பிக்கும், 100 வயசு தாத்தா வரைக்கும் வரும். ஸோ கண்டிப்பாக இருமலை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. டாக்டர் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி இஎன்டி டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃப் அண்ட் கோல்டு பக்காவாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப 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 பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸும் ஓப்பன்ல இருக்கு, தயவுசெய்து கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.